ஸோ இன்றைக்கான வீடியோவில் Figma UI3 லேட்டஸ்ட் UI அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேண்டிங் பேஜ் வந்து எண்ட் டு எண்ட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலம் உங்களுக்கு Figma டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி டிசைன் பண்ணுறது, ஆட்டோ லேஅவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்கான ஆட்டோ லேஅவுட்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங், இந்த மாதிரி மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட நேம் குணால், UX டிசைனாக ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைனை தான் நம்ம வந்து அப்படியே வந்து ஃபிக்மாவில் வந்து போட போகிறோம். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் வந்து எல்லாமே பண்ண போகிறோம். இதில் உள்ள எல்லா விஷயமுமே வந்து ஃபிக்மாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபிக்மாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபிக்மா வீடியோ வந்து போட்டிருப்பேன். பட் என்ன கண்டென்ட்னா இதில் வந்து அப்டேட் வந்து வந்துருந்துச்சு, ஃபிக்மா அப்டேட்டு. ஸோ இந்த ஒரு UI வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து புதுசாக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக போடுறேன். அதுவுமே இது என்னோட அக்கௌண்ட் கிடையாது. என்னோட அக்கௌண்ட்டுக்கு இன்னும் ரோல்ட் அவுட் ஆகலை. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஒரு ஃபிக்மா அப்டேட் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஃபிக்மா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டேரெக்டாக நம்ம வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேஅவுட்லாம் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து மாறி இருக்கும். ஸோ மேலே உள்ள டூல் பார்லாம் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் புதுசாக வரீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபைலு, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ப்ளகின்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நமக்கு இந்த ஒரு ஃபிக்மாவில் போய் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜஸ் கிரியேட் பண்ணுறோன்னா அது, ஸோ இதில் வந்து லேயர்ஸ் வர்றதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமில் உள்ள லேயர், ஸோ அது எல்லாமே நமக்கு இந்த சைடு தான் இருக்கும். அதை நம்ம டிசைன் பண்ண நமக்கே பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு ரைட் சைடில் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிசைன் பண்ண நான் அப்படியே சொல்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரேம்னு ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அதில் தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே டிசைன் பண்ணுவோம். இப்போ எப்படி ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு பேஜ் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணி டிசைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருந்தால் தான் நம்மளால் வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ டெஸ்க்டாப்புக்கு டிசைன் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைஸ்க்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. மொபைலுக்கு டிசைன் பண்ண போகிறீங்கன்னா மொபைல் சைஸ்க்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் எஃப்எம் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் கிளிக் ஆகிடும். ஸோ ஃப்ரேம் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ரீபில்ட் சைஸஸ்லாம் இருக்கும். அதாவது மேக்புக் ஏருக்குள்ள இது, மேக்புக் ப்ரோவோடது, மேக்புக் ப்ரோ 16 இன்ச்சோடது, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். நான் வந்து பேசிக்காக அந்த டெஸ்க்டாப்போடதை எடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் டெஸ்க்டாப்போட ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரேமோட நேம் வந்து நம்ம இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துலையும் டபுள் கிளிக் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து லேண்டிங் பேஜ்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த லேஅவுட்டோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு இந்த கலர் வேணாம், ஃப்ரேமும் எனக்கு ஒயிட் கலரில் இருக்குது, இதுவும் எனக்கு இதாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த வெளியே உள்ள சும்மா ஏதாவது ஒரு இடத்துல ரேண்டமாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜோட கலர் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம லைட்டாக டார்க் கலரில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் எனக்கு போதும். இப்போ ஓகே, நான் ஃப்ரேம் போட்டேன். டேரெக்டாக நான் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு, செக்ஷன், ஸ்லைஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஷேப்ஸ் டூல் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். உங்களுக்கு பென் டூல் வேணும்னா அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் டூல், பென் டூல் இந்த மாதிரி இங்கே இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் டைப் பண்ணணுமா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெவலப்பருக்கு ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அந்த இடத்துல கமெண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரீபில்ட்டாக நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக உங்களால் வந்து ரீயூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ கலர் வேரியேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். தேவையில்லாத கலர்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணியிருக்க கலரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கலர் வந்து செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல லோக்கல் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து கலர் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கலரோட நேம் கேட்பாங்க. ஸோ இதில் நான் வந்து ப்ரைமரி டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட கலரை வந்து நான் ஒரு ரேண்டமாக நான் இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அக்யூரேட்டாக நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர் பேலட்ஸ்லாம் இருக்குது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் ஸ்டைல் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கலர் க்ரியேட் பண்ணமோ அது வந்து ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கிரே கலருக்கு வந்து கிரே கலர் வந்து எடுத்துக்கிறேன். கிரேனே போட்டுக்கிறேன் அதோட நேமு. ஸோ ஒரு இந்த இடத்துல வச்சு எடுத்துக்கலாம். கிரியேட் ஸ்டைல் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு 2 கலர் போதும், ஃபைனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட்டும் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒயிட், அதாவது 3 கலர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 கலர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபாண்ட்டும் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாண்ட்டும் டேரெக்டாக இந்த மாதிரி போய் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ லோக்கல் ஸ்டைலில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெக்ஸ்ட் ஸ்டைல் இருக்கும், ஷேடோ ஆட் பண்ணுமா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிளர் ஏதாவது ஆட் பண்ண போகிறீங்களா. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். கிரிட்டு கூட இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் நான் இப்போதைக்கு எதுவும் குழப்ப விரும்பல உங்களை. ஸோ இதுவே நான் இதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும் இதை ஆட் பண்ணுறது மூலமாக, அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஹீரோ செக்ஷன் நம்ம சொல்லுவோம் லேண்டிங் பேஜில் ஃபஸ்ட்டு உள்ள செக்ஷனை. ஸோ இதில் மேலே அந்த நேவிகேஷன் பார் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு நேவிகேஷன் பாரை இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதுக்கு போய்க்கிறேன், ஃபிக்மா போயிட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு கலர் இருக்குது, இந்த ஒரு கிரே கலர் மாதிரி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நான் வந்து இந்த இமேஜை வந்து நான் அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சைட் பை சைடாக வச்சுக்கிறேன், அப்போ தான் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 4-5 பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ போர்ட் வித்தாக இருக்க போகுது. நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு ஃப்ரேம். ஸோ இதோட நேமை நான் வந்து ஹீரோன்னு வச்சுக்கிறேன் இந்த ஒரு செக்ஷனை. ஸோ ஜஸ்ட் நாங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஹீரோ செக்ஷன் வச்சுக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ இந்த ஒரு ஹீரோ செக்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட கலர் இப்போ நான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா நான் இதை ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபில்லுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதுலேயும் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த ப்ளஸ்லையும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் கலர் வந்து ஆட் ஆகிரும். இப்போ ஒயிட் தான் டிஃபால்ட் கலராக நமக்கு ஆட் ஆக போகுது. ஸோ அதை நான் வந்து இப்போ இந்த கலர் எனக்கு எக்ஸாக்ட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா இப்போ நான் இதை இமேஜாக தான் வச்சுருக்கேன். ஸோ இது கிளிக்காக இருக்கிறப்போ இந்த இடத்துல ஃபில் கலர் செலக்ட் பண்ணோம்ல, ஸோ இதில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். உங்களுக்கு சாலிட் கலர் வேணுமா, லீனியர் கலர், லீனியர் கிரேடியன்ட் வேணுமா, அதாவது கிரேடியன்ட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இமேஜ் ப்ளேஸ் பண்ணுமா, வீடியோ ப்ளேஸ் பண்ணுமா, இதுக்குள்ளே ஸோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லோக்கலாக செட் பண்ண கலர்ஸ்லாம் கூட இந்த இடத்துல விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒயிட் இருக்குது, கிரே இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ நான் எனக்கு இப்போ இந்த எக்ஸாக்ட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா நான் ஜஸ்ட் அந்த கலர் பிக்கர் டூல் எடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணேன்னா எனக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஹெட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹெட்டருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்லாம் ஆரம்பிப்போம். ஸோ திரும்பி நான் ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஃப்ரேம் எடுத்து ஜஸ்ட் நான் இதுக்குள்ளேயே ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். இதோட நேம் வந்து நேவ் பார்னு வச்சுக்கிறேன். ஸோ மெயினாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நேமிங் வந்து சேஞ்ச் பண்ணி பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நேவ் பாரோட ஹைட்டு வித்தெல்லாம் பார்க்குறதுனா இங்கே பார்த்துக்கலாம். இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80 பிக்சல்ஸில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எனக்கு இப்போ இந்த நேவ் பார் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒயிட் கலரில் வரப்போகுது. ஸோ ஒயிட் கலர் வந்து நம்ம ப்ரீ டிஃபைண்டாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கலரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபில் கலர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒயிட் தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நேவ் பார் கலர் ஒயிட்டில் இருந்து நீங்கள் வேறு கலர் உங்களுக்கு ப்ரைமரி கலர் என்ன இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லோக்கல் கலரில் சேஞ்ச் பண்ணால் போதும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒயிட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இந்த லோக்கல் கலர்ன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த நேவ் பாரில் நான் அந்த ஒயிட்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த ஒரு 4 டாட் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபிக்மா அப்டேட்டில் வந்த விஷயம். இதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். நம்மளோட லோக்கல் கலர் இந்த 3 கலர் தான். ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஒயிட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒயிட் அந்த வேரியபிள் வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த இடத்துல ஒரு சாட்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன், ஒரு லோகோ, பிராண்ட் லோகோ வந்து இருக்குது. அந்த ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த டெக்ஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் நான் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா டூல் பாரில், இந்த ஒரு டெக்ஸ்ட் லேயரு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இதை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரேமுக்குள்ளேயே நமக்கு ஆட் ஆகிரும். நமக்கு இந்த ஃப்ரேமில் வந்து ஆட் ஆகாது, இந்த ஃப்ரேமில் கிளிக் பண்ணுறதுனால இதில் ஆட் ஆகுது. ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல டைப்போகிராஃபின்ற செக்ஷனில் ஃபாண்ட் சைஸ் இருக்கும். இதை உங்கள் தேவையான சைஸில் வச்சுக்கலாம். 24 எனக்கு ஃபைனாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃப்ரேமில் வந்து எனக்கு இது சென்டராகவே இல்லை, எனக்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, வெர்டிக்கலாக எனக்கு சென்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை லெஃப்ட் அலைன் கொடுக்குறேன்னா எனக்கு லெஃப்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து அலைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சென்டர் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து சென்டராக அந்த இடத்துல வந்து போயிடும். இதோட ஃபுல் வித்தில் எவ்வளோ சென்டர் இருக்கோ அந்த இடத்துல வந்து அலைன் ஆகிடும். ஸோ அதே இது ரைட் கொடுக்குறேன்னா எண்டுக்கு போயிடும். நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது, லெஃப்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்து வரணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நான் வந்து ஆட்டோ லேஅவுட்டில் தான் பண்ண போகிறேன், அதனால் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகுது. ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இது இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வெர்டிக்கலாக சென்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக உள்ள அலைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ வெர்டிக்கலாக கொடுக்கணும்னா டாப்பு, சென்டர், பாட்டம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வெர்டிக்கலாக சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, நேவ் பார் ஃப்ரேம். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஆட்டோ லேஅவுட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஆட்டோ லேஅவுட்டாக. இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, நேவ் பார் ஃப்ரேமு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறேன், நான் Shift-A ப்ரெஸ் பண்ணலாம். பண்ணேன்னா எனக்கு ஆட்டோ லேஅவுட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்டோ லேஅவுட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நம்ம அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் இந்த மாதிரி ஒரு
புதுசாக ஒரு ஐக்கான் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆட்டோ லேஅவுட்னு அதிலே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணாலும் நமக்கு ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் ஆகிரும். ஸோ ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அந்த ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். என்ன எனக்கு திரும்ப வந்து சென்டராக வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல டிசேபிள் ஆகிரும். இதில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஆட்டோ லேஅவுட்டில் இந்த ஒரு அலைன்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நம்ம இந்த ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு அலைன் லெஃப்ட் கொடுக்குறோன்னா நமக்கு லெஃப்ட்டில் அலைன் ஆகிரும். ஸோ நமக்கு டாப்பில் அலைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, ஸோ இப்போ எதனால் இது அலைன் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெர்டிக்கல் பேடிங் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோட ஸ்பேஸ் நமக்கு வந்து இவ்வளோ தான். இதை நான் சப்போஸ் நான் 0ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு மேலே போய் ஃபிட் ஆகிடும். ஸோ நமக்கு பேடிங் வந்து தேவை, நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஃபைன் 25 இருக்கட்டும். இப்போ எனக்கு லெஃப்ட்டில் வந்து ரொம்ப ஒட்டி இருக்குது. பட் டிசைனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒட்டி இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, பேடிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஆட்டோ லேஅவுட்லேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பேடிங், வெர்டிக்கல் பேடிங் இருக்கும். ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பேடிங் ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இதே ஒன் சைடு மட்டும் ஆட் பண்ணணும், லெஃப்ட்டில் மட்டும் எனக்கு அந்த ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டில் மட்டும் வேணுமா லெஃப்ட்டில் மட்டும் கொடுத்துக்கலாம், ரைட்டில் மட்டும் வேணுமா ரைட்டில் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த மாதிரி தேவை கிடையாது. ஸோ அதை நான் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு 70 பிக்சல்ஸ் ஆஃப் பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டராக வந்துருச்சு. பட் ஃபாண்ட்டோட இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, போல்டாக இருக்குது. அதுக்கு நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ரெகுலரில் வந்து செமி போல்டு வச்சுக்கிறேன். எனக்கு ஃபாண்ட் வந்து இந்த ஒரு இது வேணும், டைப்போகிராஃபி. ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து SF Pro, ஆப்பிளோட SF Pro வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு புது ஃபாண்ட் வேணும், ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வெப்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆப்பிளோட SF Pro வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்பிளோட வெப்சைட்லேயே வந்து ஆப்பிள் SF Pro வந்து கிடைக்கும். நான் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் லோக்கலில். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சு. பட் என்ன விஷயம்னா, இது வந்து எனக்கு ஆப்பிள்னால எனக்கு DMG-ஆக டவுன்லோட் ஆகிருக்கு. அதாவது டிஸ்க் இமேஜாக நான் டேரெக்டாக இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியனால ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்ஸ்டால் மாதிரி காமிக்கும். விண்டோஸ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபிக்மாவில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரம் ஃபிக்மாவில் வந்து டேரெக்டாக காமிக்காது. அந்த நேரத்தில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோனாலே நமக்கு ஃபாண்ட் வந்து கிடச்சிரும். செக் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகலை. நான் ஜஸ்ட்டு ஃபிக்மா க்ளோஸ் பண்ணி திரும்பி ரீஓப்பன் பண்ணுங்கள், ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டைப்போகிராஃபியில் SF Proன்னு போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா வந்துருச்சு. ஸோ SF Pro டிஸ்பிளே இருக்கட்டும், ஃபைன். ஸோ எனக்கு இப்போ வந்து ஓரளவு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா லிங்க்ஸ் வந்து இருக்குது. ப்ராடக்ட்ஸு, ரிசோர்ஸஸ், கஸ்டமர், ப்ரைஸிங். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம இதே ஒரு டெக்ஸ்ட்டு தான், டெக்ஸ்ட் லேயர் எடுத்துக்கலாம். ஆட்டோ லேஅவுட்டில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுவாக ஆட் ஆயிரும் ரைட்டில். ஸோ ப்ராடக்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் இதுக்கு வந்து இவ்வளோ தேவை கிடையாது. ஒரு 12 or 14 வச்சுக்கலாம். 14 கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி செமி போல்ட்லேருந்து மீடியம் ஒரு ரெகுலர் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலரே போதும்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 16 கொடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டராக அலைன் ஆகல. ஸோ ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட்டில் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் ஆயிரும். அதாவது இந்த சென்டரில் உள்ளதில் லெஃப்ட்டாக அலைன்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்பேஸிங்லாம் நான் வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட் நான் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த டவுன் ஏரோ ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளகின் போடுறதுக்கு இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் போனாலும் நமக்கு ப்ளகின் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ப்ளகின்ஸ்ன்ற ஆப்ஷனில் போய் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து ஐகான் ஸ்கவுட் போட்டுக்கலாம். ஸோ இதில் போய் ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணோன்னா நமக்கு ப்ளகின் வந்து ஓப்பன் ஆகிடும். டவுனுன்னு சர்ச் பண்ணுங்கள். டவுன் ஆரோஸ் எல்லாமே நமக்கு நிறையா வேரியன்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஐக்கான் வந்து நமக்கு வந்து ஃப்ரேம்குள்ளே வந்து வந்துருச்சு. ஃபிக்மா ஃபைலுக்குள்ளே. இதோட சைஸ் மட்டும் நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட்டு சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஒரு கார்னரில் வச்சு கம்மி பண்ணால் எனக்கு ஈக்குவலாக வந்து கம்மியாகும். அப்படி இல்லை எனக்கு இந்த மெத்தட் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு வித் அண்ட் ஹைட் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நம்ம இதை மட்டும் குறைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்க்வீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல லாக் இருக்கும். அந்த லாக்கை போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம இதை கம்மி பண்ணுறது மூலமாக ஈக்குவலான சைஸில் நமக்கு வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு 24 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணி அப்படியே இந்த ஒரு nav bar ஆட்டோ லேஅவுட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்துருச்சு பக்கத்தில். பட் எனக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எனக்கு இவ்வளோ பெருசு வேணாம். ஒரு 20 வச்சுக்கிறேன். நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதுவும் எனக்கு ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் வேணும். ஸோ அதை நான் ஜஸ்ட்டு இந்த டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் A அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் வந்துடும். இது சென்டர் அலைனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நடுவில் உள்ள கேப் வந்து எனக்கு இவ்வளோ கேப் தேவை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ஐக்கானாக தான் இருக்குது. ஸோ அந்த நான் ஐக்கானோட சைஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 20லேருந்து ஒரு 12 வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லை. நான் ஜஸ்ட் இது ஆட்டோ லேஅவுட்டில் போட்டிருக்கேன்ல,
இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 6, 4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 4 இருக்கட்டும், 4 வேணாம், 2 இருக்கட்டும், 2 நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ சென்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஓகே, சென்டரில் தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு மெனு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸ். ஸோ இதை ஆட் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ் என்னடா காணோன்னு பார்க்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணுறேன். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பேசிங் எல்லாமே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸ். ஜஸ்ட் நான் இதே டபுள் கிளிக் பண்ணுறேன். Ctrl+D கொடுங்க, அப்படி இல்லைனா Ctrl+C ஆர் Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஒரு இது ஆட் ஆயிரும். ஸோ இதில் நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா ரிசோர்ஸஸ், கஸ்டமர், ப்ரைஸிங். இதில் நம்ம ரிசோர்ஸஸ் ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிட்டு ரிசோர்ஸஸ், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு சைஸிங்லாம் அதுவாக எடுத்துக்கும். பிகாஸ் இது வந்து ஆட்டோ லேஅவுட் நமக்கு நார்மலாக டிசைன் பண்ணுறத விட டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர், ப்ரைஸிங். ஸோ திரும்ப நான் இதவே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Ctrl+D, கஸ்டமர்ஸ் தானே, கஸ்டமர், ப்ரைஸிங். ஓகே, இப்போ எனக்கு இதில் வந்து இந்த ஆரோ தேவை கிடையாது. நான் இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டெலீட் கொடுத்தேன்னா டெலீட் ஆகிடும். அதே மாதிரி இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். இது வந்து ப்ரைஸிங். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் ஸ்பேஸ் கொடுக்குறேன். நான் கிளிக் பண்ணிட்டு கேப் கொடுக்குறேன். பட் எனக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலான கேப் கிடைக்குது. எனக்கு அந்த மாதிரி வேணாம். எனக்கு இதுக்கு ஒரு கேப் வேணும், இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோன்னா ஜஸ்ட் நான் இதை அன்டூ பண்ணுறேன். எனக்கு எதுக்கு மட்டும் தனியாக கேப் வேணும். ஸோ இது எல்லா கண்டென்ட்டுக்கும் எனக்கு ப்ராப்பரான கேப் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ லேஅவுட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கேப் கொடுத்துக்கலாம். 25 இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இதுக்கும் உள்ள கேப் வந்து 30 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இதையும் கிளிக் பண்ணி ஒரு ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ லேஅவுட் பண்ணிட்டு இதுக்கு கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆர் 40 கொடுங்க. ஸோ இப்போ எனக்கு இதுக்கு ஒரு கேப், இதுக்கெல்லாம் வேறு மாதிரி கேப் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு இதுதான் எனக்கு வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி 2 பட்டன் வந்து இருக்குது. ஸோ பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ஈஸியான மெத்தட். ஜஸ்ட் நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேயர் எடுத்துக்கலாம். வியூ டெமோ ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஈஸியாக நம்ம வந்து அந்த சைட் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். வியூ டெமோ, ஃபைன். ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த சைஸில் தான் இருக்க போகுது. 16 ரெகுலர். ஸோ அதே மாதிரி ரெகுலர், இது 16. ஸோ பட்டனுக்கு நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம்ல. ஸோ Shift+A ஒரு ஆட்டோ லேஅவுட் திரும்பி கொடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிட்டு Shift+A ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ பட்டனுக்கு நம்ம என்ன சைஸ் வேணும், மேலே கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ ஜஸ்ட்டு நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஸ்பேஸ் வேணுமா, ஒரு 6 கொடுத்துக்கிறேன். டாப் அண்ட் பாட்டமுக்கு ஒரு 6 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பார்டர் மட்டும் வேணும். இந்த இடத்துல தெரியுதா, உள்ளக்கு வந்து நார்மல் ஒயிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு பார்டர் மட்டும் எனக்கு இருக்குது. நான் ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட் செலக்ட் ஆகிருக்குல்ல, செலக்ட் ஆகிருக்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்டர் கிடைக்கும். அந்த பார்டரோட கலர் வந்து நமக்கு கிரே கலரில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோன்னா ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணி கிரே கொடுத்துக்கிறேன். பட் எனக்கு கிரே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு கிரே வேணாம். ஸோ எனக்கு செட் பண்ணியிருக்க கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே டிட்டாச் பண்ணிக்கலாம். டிட்டாச் பண்ணிட்டு இல்லை ஒரு லைட்டான கலர். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. பட் எனக்கு இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை, எனக்கு ரவுண்டாக இருக்குது. அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது சிம்பிள். ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு பார்டர் ரேடியஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு 50 கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ரவுண்டாக மாறிடும். அவ்வளோதான். பட் எனக்கு இப்போ சுற்றிலும் ஸ்பேஸ் இல்லை. அந்த சுற்றிலும் உள்ள ஸ்பேஸை நம்ம இப்போ வந்து பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஒரு 10 வச்சுக்கிறேன். லெஃப்ட்லேயும் அதே மாதிரி ஒரு 10 கொடுத்துக்கிறேன். 10 வேணாம், 12, 14 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த நாம்போரோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அது இதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹக்குன்னு இருக்குல்ல ஹைட்டு. ஸோ அதனால தான் இப்போ நான் டாப் அண்ட் பாட்டமில் உள்ள பேடிங்கை கம்மி பண்ணிக்கிறேன். 16 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஐக்கான் வேணும். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒரு 2 செக்ஷன் ஒரு இடத்துல இருக்கணும், லெஃப்ட்டில் இருக்கணும், இது ரைட்டில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இது நம்ம வந்து ஒரு ஆட்டோ லேஅவுட்டாக போட்டோம். இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த நாவ்பாரில் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்பில் வந்து 70 பிக்சல்ஸ் கேப் இருக்குது. கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிக்சல்ஸ் ஆஃப் கேப் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கேப் ஆகும். பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான வே கிடையாது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஆட்டோன்னு கொடுக்குறேன் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு ரைட்டில் போய் செட் ஆகிரும். இந்த ஒரு 70 பிக்சல்ஸ் கேப்பில் வந்து ரைட்டில் போய் செட் ஆகிரும். அப்படி இது மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கேயே உங்களுக்கு ஆட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஆட்டோ போயிடும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இதுக்குள்ளே ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த ஐக்கானை வந்து நம்ம வந்து
முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளகின்ஸில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக ஆட் பண்ண ப்ளகின்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதில் நான் பிளேன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இருக்க ஐகான். ஸோ ஜஸ்ட் நான் அதை ட்ராக் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி 24 பிக்சல்ஸ். ஃபைன். ஸோ இதை நான் கட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+X கொடுத்தேன்னா கட் ஆகிடும். ஜஸ்ட் நான் பக்கத்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த ஆட்டோலேட் ஃப்ரேம்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். நமக்கு ரைட் சைட்லேயே வந்துடும். ஐகான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னது பண்ணிக்கலாம். 14 பிக்சல்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இது வந்துருச்சு. பட் இந்த கலரும் ஈக்குவலான கலரில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு கலரை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி இந்த ஒரு கலர் இருக்குல்ல, இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இதாக இருக்குது. நான் இதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ எனக்கு இன்னொரு பட்டன் இருக்குது. அதில் வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த பட்டனே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எனக்கு டைம் வந்து சேவ் ஆகும். Ctrl+D கொடுத்தேன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ஆட்டோ கொடுத்துருக்கோம். பட் எனக்கு 3 எலமெண்ட் இருக்கிறனால எனக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து இடையில கிடச்சிருக்கு. எனக்கு இதுவும் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இதையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டத்தையும் ஒரு ஆட்டோ லேஅவுட் பண்ணுங்கள். ஆட்டோ லேஅவுட் பண்ணிட்டு இந்த கேப் இருக்குல்ல ஆட்டோ, ஸோ இதை வந்து ஒரு 16 பிக்சல்ஸ் கேப் கொடுங்க. இப்போ ஃபிட் ஆகிடுச்சு. பட் எனக்கு இந்த ஸ்பேஸ் எடுத்துருக்கிறனால எனக்கு இந்த கண்டென்ட் வந்து இங்கே வந்து போகலை. ஸோ அதுக்கு நம்ம இந்த வித்து 550 இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி கண்டென்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஹக் ஆகிக்கும். இதுக்கு எவ்வளோ இந்த 2 கண்டென்ட்டுக்கு எவ்வளோ கேப் தேவையோ அது மட்டும்தான் இதோட மெயின் ஆட்டோலேட் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து வந்துருச்சு. இதில் ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் பிளாக் கலர் பட்டனில் ரைட் ஆரோவோட வேணும். அதுக்கு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு பார்டரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பார்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரோக் இருக்குல்ல, ஸோ இதில் மைனஸ்ன்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம ஃபில் கலர் ஆட் பண்ணி பிளாக் கலர் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷனில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டுக்கான பிளாக். ஸோ இது வேணாம். நான் ஜஸ்ட் இதிலேயே போய் டேரெக்டாக வந்து பிளாக் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட டெக்ஸ்ட்டோட கலர் எனக்கு ஒயிட்டாக வேணும். டெக்ஸ்ட் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபில்லை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் இதில் போய்ட்டு ஒயிட் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நமக்கு சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ முடிச்சிருக்கோம். நமக்கு அவுட்புட் பார்க்கணும், கொஞ்சம் நல்லா மார்க்கப்பில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் நம்மளோட ஸ்க்ரீனோட அவுட்புட். ஓகே, இப்போ நேவ் பார் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இதுவும் நம்ம ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ சாட்பாட் சொல்யூஷன் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃப்ரேமில் ஏஐ சாட்பாட் சொல்யூஷன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது, ஸோ இப்போ இதை ஒரு ஆட்டோ லேஅவுட்டாக போடுங்க. Shift+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ லேஅவுட்டாக மாறிடும். டிசைன் டேபுக்கு வந்துக்கலாம். நம்ம ப்ரோட்டோடைப்பில் இருந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆரோவில் ஒரு சுற்றிலும் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரைட் ஆரோவுக்கு நான் இந்த ஒரு ஆரோவை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. ஸோ இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ணுங்கள், நமக்கு வந்துடும். பட் இது வந்து ஒரு டவுன் ஆரோவாக இருக்குது. நான் ரைட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் ஜஸ்ட் இதில் வந்து ரொட்டேட்டிங் டிகிரி வந்து ஒரு 90 டிகிரி போடுறேன். ரொட்டேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது மட்டும் இருந்தால் பத்தாது. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரவுண்டான ஒரு பார்டர் வந்து இருக்குது. இந்த ஒரு பார்டருக்கு நான் ஜஸ்ட்டு இந்த ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு ஒயிட்டில் வேணும். இதோட பேக்ரவுண்ட் ஃபுல் பேக்ரவுண்டோடது ஒயிட்டு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஃபில் கலரை செலக்ட் பண்ணுறேன். ஒயிட் வந்துருச்சு. நான் செட் பண்ணியிருக்கிறத செட் பண்ணுவேன். ஜஸ்ட் இந்த ஐக்கானில் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது நம்ம கார்னர் ரேடியஸ் வந்து பார்டர் வந்து ஸ்மூத்தான பார்டர் வேணும். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் 15 கொடுத்துக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸான சைஸ் இருக்கோ கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை எக்ஸாக்டான சைஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதோட ஹைட்லேருந்து /2 போட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் எனக்கு ஒரு ரவுண்டான ஒரு பார்டர் வந்து வேணும் இந்த ஐக்கானுக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் Shift+A ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆட்டோ லேஅவுட் இந்த ஒரு ஐக்கானை. ஸோ இதோட வித் அண்ட் ஹைட்டை வந்து ஹைட்டோட பேடிங் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 8 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வித் ஹரிசாண்டல் பேடிங்கும் 8 கொடுத்துக்கலாம். ஸோ அதோட வித்து வந்து நமக்கு இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஹக் கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா வந்துடும் அந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் மாதிரி. அது எதனாலனா ஜஸ்ட் நம்ம இப்போ ஆட்டோ லேஅவுட் பண்ணி தான் அந்த ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கோம். இதில் பாருங்கள் வித் அண்ட் ஹைட் நமக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஸ்கொயர் மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் 7 போடுறேன்னா எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். பட் எனக்கு அப்படி தேவை கிடையாது. ஏரை வந்து ஸ்குவீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டை செலக்ட் பண்ணி வித்தை வந்து ஃபிக்ஸ்டு வித்தாக வைங்க.
ஃபிக்ஸ்டு வித்தாக வச்சுட்டு ஹைட்டையும் நம்ம ஃபிக்ஸ்டு ஹைட்டாக வச்சுக்கலாம். இப்போ 20 கொடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் அதே மாதிரி 20 கொடுங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். பட் நமக்கு இப்போ ஏரோ வந்து சென்டராக லைன் ஆகலை. அதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு இதில் சென்டர் கொடுத்தோன்னா சென்டராக லைன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஒரு இதை நான் வந்து ஒரு ரவுண்டான ஒரு இதாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இதில் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு கிரே கலரில் வரணும். ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கலர் எடுத்து நான் இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபில் இல்லை, சாரி, பார்டர் கலர் எடுத்து ஸ்ட்ரோக் கலர் எடுத்து இந்த ஒரு கலரில் செட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் வந்துருச்சு. பட் எனக்கு இந்த சுற்றிலும் இவ்வளோ ஸ்பேஸ் தேவை கிடையாது. ஸோ இந்த ஒரு பேடிங்கில் டாப் அண்ட் பாட்டம் ஒரு 4 பிக்சல்ஸ், அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஒரு 4 பிக்சல்ஸ். ஸோ எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி வித்தையும் ஹைட்டையும் ஒரு ஈக்குவலான சைஸில் இது பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் முடிச்சா ரைட் ஆரோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு ஐக்கான் பிக் பண்ணி வச்சுக்கலாம். சாலிட் ஐக்கான், ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏதோ இது ஏனால் ரோபோட் போட்டுக்கலாமா, ரோபோட். ஸோ அதுக்கு சிமிலராக உள்ள ஐக்கான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஃபில்ட் ஐக்கான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 24 பிக்சல்ஸில் இருக்க போகுது. ஜஸ்ட் நான் லாக் பண்ணிட்டு 24 பிக்சல்ஸில் கொடுத்துக்கிறேன். பெருசாக தான் இருக்குது, 14 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரவுண்டான பார்டர் தான் இருக்குது. பட் நான் இங்கே பண்ணிட்டேன், திரும்பவும் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த ஐக்கானை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் இதை ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணுறேன். Ctrl+D. எனக்கு இந்த ஐக்கான் இந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இது ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேம்னால ஜஸ்ட் நம்ம லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறோன்னா நமக்கு ஐக்கான் வந்து இந்த சைடு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஐக்கான் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு ஸோ உள்ள ஐக்கான் இருக்குல்ல, இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் டு ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ இது வந்து சென்டராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் தான் இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டும் முடிச்சிட்டோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 16 தேவையில்ல, 14 வச்சுக்கிறேன். இது ஓகே. பட் இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோ லேஅவுட்டில் கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும், இதை நான் எங்கேனாலும் நகர்த்திக்க முடியும். பட் அதே ஆட்டோ லேஅவுட்டில் தான் நீங்கள் எங்கே நகர்த்தினாலும் அதை போய் ஃபிட் ஆகிக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இதை மட்டும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இதை நான் சென்டராக லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேமுக்கும் இதுக்கும் ஒரு 70 பிக்சல்ஸ் கேப்பில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஏஐ கஸ்டமர் சர்வீஸ் சொல்யூஷன் யூ நீட். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏஐ கஸ்டமர் சர்வீஸ் சொல்யூஷன் யூ நீட். ஃபைன். ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 94 வச்சுக்கலாம். போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம். பட் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 லைனில் வரணும், 2 லைனில் வரணும். ஏஐ கஸ்டமர் சர்வீஸ் சொல்யூஷன் யூ நீட் வரணும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஒரு இதை வந்து ட்ராக் பண்ணுறேன். இந்த ஒரு இதில் தான் நமக்கு ஆஸ்பெக்டில் தான் வேணும். இது 3 ஒரு லைன், இது 3 ஒரு லைன். ஸோ இப்போ எனக்கு வந்து இதுவும் சென்டராக டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் மாதிரி வரணும். இதுவும் சென்டரில் இருக்குது, இதுவும் சென்டரில் இருக்குது. பட் நமக்கு பாருங்கள் இங்கே வந்து லெஃப்ட்டில் அலைன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டர் அலைன் இருக்கும். இது கொடுத்தானா சென்டர் அலைன் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஃபாண்ட் வந்து இதில் உள்ள மாதிரி லைட்டாக போல்டாக வேணும். ஸோ போல்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரெகுலர்ன்ற ஆப்ஷனில் செமி போல்டு வச்சுக்கலாம். ஸோ லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் நான் சொன்ன மாதிரி சென்டராக அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு இதுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு எவ்வளோ இருக்கும், 36 ஃபைனாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸே நமக்கு போதும். பட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 26 வச்சுக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். 96 பெருசாக இருக்குது. ஒரு 70 ஓகே, 70 பிக்சல்ஸ் கரெக்டாக இருக்குது. இது பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதை பார்த்து டைப் பண்ணிக்கலாம். பட் அப்படி டைப் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு ஒரு லோரம் எப்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் இதோட ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 12 பிக்சல்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைன் பார்த்திங்கன்னா எக்கத்தப்போ ஆட் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன் இதிலேருந்து. ஓகே, எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும். ஜஸ்ட் இதை மட்டும் கட் பண்ணிட்டு நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதில் நான் ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபைன். ஸோ இது எனக்கு ஒரு 2 லைனில் வந்தால் நல்லாயிருக்கும். திரும்ப சென்டராக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டே இருக்கேன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு லைன் ஹைட் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. இங்கே பார்த்திங்கன்னா லைன் ஹைட்டே இல்லை. அதுவும் ஃபாண்ட்டும் வந்து 14 பிக்சல்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு லைன் ஹைட்டுக்கு நம்ம இந்த ஆட்டோவிலேருந்து ஒரு
0 கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணோன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 26 கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 3 கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ லேஅவுட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டை நான் சென்டராக வச்சுக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த வியூ டெமோ ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன் இந்த ஒரு 2 பட்டனையும். ஸோ இப்போ இது ரெண்டும் நமக்கு ஒரு கண்டெய்னரில் தான் இருக்குது. ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணி இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேமில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக கீழே வந்துடும். இந்த ஒரு வியூ டெமோ வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேமில் ஃபில் கலரை மட்டும் ஆட் பண்ணுறேன்னா நமக்கு ஒயிட் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான் கண்டென்ட்டு. ஸோ இதை மட்டும் லைட்டாக நம்ம இன்னும் ஒரு லைட்டாக ஒரு டார்க் ஷேடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். பட் இந்த ஒரு கேப் வந்து நமக்கு இந்த ஒரு கண்டென்ட்டில் வந்து இல்லை. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு ஈக்குவலாக அட்ஜஸ்ட் ஆகும் 20. ஸோ ஃபைன். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு கண்டென்ட் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டேஷ்போர்டு இருக்குது. இதை நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும். இமேஜை நான் வந்து இதிலேருந்தே வந்து எடுத்துக்கிறேன். இதில் உள்ள இமேஜை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு டேபிளையும் நான் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் உள்ளதே நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் ஒன்றும் அப்படியே கம்மி பண்ணிக்கிறேன், இந்த ஒரு இமேஜோட சைஸை. ஸோ கமாண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ராப் மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு இமேஜை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து ஜஸ்ட் நான் டேரெக்டாக நம்மளோட ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சென்டராக லைன் பண்ணிடலாம். அதே மாதிரி நமக்கு இந்த இதில் ஒரு ஸ்மூத்தான பார்டர் வந்து வேணும். அதுக்கு நான் ஜஸ்ட் டாப் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் இருந்தால் போதும். பாட்டமில் 0 இருக்கட்டும். ஒரு 20. அதே மாதிரி இங்கிட்டும் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஃபைனாக இருக்குது பார்க்க. இப்போ நமக்கு இந்த ஒரு செக்ஷன் வந்து முடிஞ்சு. ஜஸ்ட் நான் இந்த உள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கிற ஹீரோ செக்ஷனோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த கண்டென்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு கண்டென்ட். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஸ்கொயர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நார்மல் ட்ராக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு அன்ஈவன் சைஸ் கிடைக்கும். நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கலாம். ஃபில் கலர் நமக்கு வேணாம், ஸ்ட்ரோக் மட்டும் இருந்தால் போதும். ஸ்ட்ரோக்கோட கலரும் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும்னா ஜஸ்ட் நான் ஒரு 20 பிக்சல்ஸ் 20 வேணாம் 10 கொடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டமான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்திங்கன்னா ஒரு டிசைன் வெக்டார் மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்ஷன் பண்ணலாம். ஸோ இதுவுமே நம்ம ஆட்டோ லேஅவுட்டில் தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு லேண்டிங் பேஜ் மெயினான ஒரு செக்ஷன் ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ இதில் கண்ட்ரோலர் கமாண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு செக்ஷன் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு லோகோஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும்னா ஜஸ்ட் நம்ம இதில் போய்ட்டு ப்ளகின்ஸில் பிராண்ட் ஃபெட்ச். ஸோ இந்த ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பிராண்ட்ஸோட லோகோஸ் வந்து இங்கே இருக்கும் அவைலபிளாக. ஸோ இதில் இவங்களோட லோகோலாம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். logoipsum.com. ஸோ லோகோ இப்சம் வந்து இருக்குது. ஃபைன். இந்த இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிசிபஸ் ஏதோ இருக்குது, என்னமோ ஒன்று இருக்குது. அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு கூகுளோட எடுத்துக்கிறேன் சும்மா. கூகுள். நெக்ஸ்ட்டு ChatGPT இருக்கான்னு பார்க்கலாம். இது ஏஐனால் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப் போடலாம் சும்மா. ஸோ பிளாக்கே நமக்கு இருக்குது, கிரே ஸ்கேல் கலர். ஸோ ஃபைன். இப்போது இதை நான் இந்த 3 லோகோ வச்சே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரிப்பீட்டடாக. இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இது கீழே நம்ம ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் போட்டுக்கலாம். ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதில் ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த லோகோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். கட். ஸோ இந்த ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ ஃப்ரேமை காணோம், எங்கே போச்சு? ஏதோ ஒரு லேயரில் மாற்றி ஆட் ஆகிருக்கு. ஸோ திரும்ப நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டராக அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இதை வந்து இந்த ஒரு மெயின் ஃப்ரேமு. ஸோ இதையும் ஈக்குவலாக அலைன் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம். ஸோ இப்போ இது ஒரு ஃப்ரேமு, இது ஒரு ஃப்ரேமு. இது ரெண்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நடுவில் அந்த ஸ்பேஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேமையும் இதையோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ
மார்ஜின் ஸ்பேஸிங் இருக்குன்னு தெரியும் இந்த இடத்துல சென்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்குது, 0 கொடுத்துட்டோம். ஜஸ்ட் நான் இதை வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஒரு ஆட்டோ லேட் ஃப்ரேமை நமக்கு உள்ள லோகோலாம் சின்னதாக தான் வேணும், இவ்வளோ பெருசு தேவை கிடையாது. ஸோ இப்போ இதில் இது நம்ம இப்போ ஆட்டோ லேட்டாக வைக்கல. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோ லேட் ஃப்ரேமாக மாறிடும். ஜஸ்ட் நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். நான் திரும்ப இதை டூப்ளிகேட் பண்ணி ரைட் சைட்க்கு ப்ரெஸ் பண்ணனா மூவ் ஆகிடும். இதை டூப்ளிகேட் பண்ணி ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு சின்ன ஒரு கிரேடியன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம கலர்லாம் தேவை கிடையாது. ஸோ எல்லா கலரையுமே பிளாக்கில் வச்சுக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதை காப்பி பண்ணி இதில் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷேடு வந்து வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இதுக்கு மேலே எனக்கு இந்த இடத்துல வேணாம். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேமை போட்டுக்கிறேன். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி இதை ரெட் கலரில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ரேமை வந்து நான் இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன்னா எனக்கு இது ஆட்டோ லைட்டில் இருக்கிறனால இது அதுவாக போய்க்குது. ஸோ இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல பொசிஷன் அப்சல்யூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இக்னோர் ஆட்டோ லேஅவுட்னு கொடுத்துருக்காங்க அப்டேட்டில். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு மேலே வந்துடும். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு ஃபுல் சைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒயிட் வேணும். ஸோ நடுவில் வந்து எனக்கு லீனியர் கிரேடியன்ட் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆட் பண்ணால் எனக்கு இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. ஸோ ஃபில் கலரில் போய்ட்டு இந்த ஒரு லீனியர் கிரேடியண்ட்டில் நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி இதுவும் நமக்கு ஒயிட்டாக இருக்கணும். பட் இந்த சென்டரில் உள்ளதை ஒயிட்டாக இருக்கணும். பட் இதோட டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வர இருக்கணும். பட் இந்த இடத்துலையும் அதே மாதிரி வேணும்னா ஜஸ்ட் சேம் தான், அதே தான். ஒயிட்டில் வச்சுட்டு டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிவிடுங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோ வேணும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இது வர முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபீச்சர்னு வச்சுருக்காங்க, நம்ம இதை ஃபீச்சர் செக்ஷன் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம், ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கும் ஸ்பேஸிங் வந்து நமக்கு 0 இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எதுவுமே புதுசாக பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் இதுலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C பேஸ்ட் Ctrl+V. ஸோ எனக்கு இந்த ஒரு ஃப்ரேம் வந்து ஆட்டோ லேஅவுட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு Shift ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆட்டோ லேஅவுட்டாக வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேம், அதுக்குள்ளே ஒரு நார்மல் ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதோட வித்தை வந்து நான் வந்து ஹக் கண்டென்ட்ஸில் வச்சுக்கிறேன், ஃபில்லில் இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இவ்வளோ பேடிங் ஸ்பேஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ இங்கே இவ்வளோ இருக்குது, 70 வச்சுக்கிறேன். ஏன்னா மேலே நமக்கு நேவிகேஷன் பாரில் 70 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 70 பிக்சல்ஸ் கேப்னால் நமக்கு ஈக்குவலாக வரும். ஃபைன். ஸோ டாப்பில் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு டாப்பில் 60 பிக்சல்ஸ் கேப் கொடுத்துக்கிறேன். டிசைன் படி நமக்கு இந்த ஆரோ தேவை கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் வேணும். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ஆரோ வந்து டெலீட் பண்ணிட்டு சுற்றிலும் பார்டர் இருக்குது. இந்த பார்டர் வந்து இங்கே தெரியலை, ஏன்னா நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறனால. ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து பிளாக் கலராக மாற்றிடலாம் பேக்ரவுண்டை. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபில் கலர் இருக்குல்ல, ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிளாக் மாற்றிக்கலாம். ஸோ உள்ள இமேஜ் கலரை ஒயிட்டில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ எனக்கு ரைட்டில் வந்து ஸ்பேஸ் வேணும், லெஃப்ட்டில் எனக்கு ஃபைனாக இருக்குது, ரைட்டில் இந்த டிசைன் படி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு இந்த ஒரு ஆப்ஷன் பேடிங்கில், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு கண்டென்ட் ஒரு ரைட் சைடாக ஒரு இது மாதிரி லைன் மாதிரி. ஜஸ்ட் நான் இதை இன்க்ரீஸ் பண்ணேன்னா ரைட் சைடில் மட்டும் பேடிங் வரும், 14 பிக்சல்ஸ். ஃபைன். இதில் வந்து ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நமக்கு ஐக்கானுக்கும் இதுக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆட்டோ லேட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இந்த கேப் இருக்குல்ல 20, இதை கம்மி பண்ணுங்கள், 10 பிக்சல்ஸ். ஃபைன். இப்போ எனக்கு போதும், இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து மெயின் பவர் ஆஃப் AI சாட் பாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு மெயின் பவர் ஆஃப் AI சாட் பாட்ஸ், ஸோ P கேபிட்டல். ஸோ இப்போ இதோட ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 34 போதும். ஒரு செமி போல்ட் ஃபாண்ட் இது கொடுத்துக்கலாம்.
ஸோ இதையும் செலக்ட் பண்ணி ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் போட்டுட்டு ஜஸ்ட் இதோட கேப் மட்டும் வெர்டிக்கல் கேப் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 போதும். நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு Ctrl+V பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் அலைன் டெக்ஸ்ட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த ஒரு டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்கிறப்போ இந்த ஒரு லெஃப்ட் அலைன் கொடுக்குறேன்னா லெஃப்டாக அலைன்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காலம் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் தான் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் ஒரு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா Shift+A ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சார் இன்னொரு டூப்ளிகேட் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இது கீழே போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு Shift+A ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு ஃபில் கலர் கொடுக்குறேன் ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி. ஸோ இப்போ ஏன் எனக்கு பாதி வந்து தெரியலைன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஃப்ரேமில் கிளிப் கண்டென்ட்ற பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் விஷயம். இப்போ பாருங்கள், இது எடுத்துட்டேன், இது வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டு Shift+A ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 2 காலமும் 2 இது வந்து ரோ சைஸில் வேணாம், காலம் ஆர்டரில் வேணும். ஒன்று இங்கே இருக்கணும், ஒன்று இங்கே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஒரு ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து எனக்கு வந்து ஃபுல் வித் எடுத்துக்கணும். அதாவது இங்கே 70 பிக்சல்ஸ் கேப் வந்து நம்ம இந்த ஒரு ஃப்ரேமுக்கு கொடுத்துருக்கோம். அது இவ்வளோ தான் எடுத்துக்கணும். இந்த ஒரு கேப் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த ஒரு இது இருக்குல்ல, ஸோ இதில் வித்தை வந்து ஹக் கண்டென்ட்ஸில் வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கும் இதோட மெயின் ஃப்ரேம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு 2 இதையும் செலக்ட் பண்ணிட்டு வித்தில் வந்து அதே மாதிரி ஃபில் கண்டெய்னர் கொடுங்க. ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இதுக்குள்ளே நமக்கு தேவையான 2 கண்டென்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இமேஜை வந்து எடுத்து ஆட் பண்ணிப்போம். இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். எப்படி இருந்தாலும் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை வந்து இந்த கலரை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஒயிட் கலர்லேயே போட்டுக்கிறேன். இந்த கலர் மட்டும் நமக்கு இப்போ இருக்கட்டும், ரெட் கலரில். இதில் பாருங்கள், சிம்பிள் செட்டப் பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ்னு ஒரு இது இருக்குது. இதை நான் எப்படி ஆர்டராக கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் செட்டப் பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஒரு டெக்ஸ்ட் எடுத்து சிம்பிள் செட்டப் பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஃபைன். ஸோ இது வந்து ஒரு போல்டான டெக்ஸ்ட்டு. ரெகுலர்லேருந்து செமி போல்டு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் இப்போதைக்கு ஒரு கலரில் வச்சுக்கிறேன். இந்த கலரில் இருக்கட்டும். இதை நான் இப்போ ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் போடுறேன். ஆட்டோ லேஅவுட்டில் போட்டேன்னா எனக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. பட் இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ஆக்குபை பண்ணல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஹக்கில் இருக்குது. இதை நம்ம ஃபில் கண்டெய்னர் கொடுத்தோம்னா எடுத்துக்கும். பட் இது சென்டராக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் சென்டராக இருக்குது. எனக்கு இது டாப் லெஃப்ட்டில் வேணும்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் இதில் வந்து இது முடிச்சாச்சு. இது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 18 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு டெக்ஸ்ட்டை நான் இந்த ஒரு டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து போட்டுக்கிறேன் சும்மா இப்போதைக்கு. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள், வந்துடும். பட் எனக்கு இந்த டைரெக்ஷனில் வேணாம், எனக்கு மேலே கீழே வேணும்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆர்டரில் வந்துடும். ஸோ டெக்ஸ்ட்டும் எனக்கு இவ்வளோ டெக்ஸ்ட்டு வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு ஆர்டரில் வச்சுக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ரீட் மோர்ன்ற ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம டைப் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே ஒரு ரைட் ஆரோ இருக்குது. அந்த ஆரோ வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணல. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளகின்ஸ் போயிட்டு ஐகான்ஸ் அவுட். ஸோ அதில் நெக்ஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆரோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஆரோவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி இதை லாக் பண்ணிட்டு 24 பிக்சல்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சல்ஸில் ஈக்குவலாக வந்துடும். இது பெருசாக இருக்குது. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி வரும். இதை கட் பண்ணி இந்த ஒரு லேண்ட் மோரில் பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே வரும். ஸோ இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இதையும் ஒரு ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ லேஅவுட். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கணும். லேர்ன் மோருக்கு பக்கத்துலேயே இந்த ஆரோ இருக்கணும். அதுக்கு ஜஸ்ட் நான் இந்த ஒரு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்துடும். இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு மேலே இருக்குது, இது சென்டராக இருக்குது. அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சென்டராக லைன் ஆகிடும். ஸோ இது ஒரு லிங்க்குனால நான் இதை லைட்டாக ஒரு போல்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கலர் வந்து ஒரு ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த கலர் பிக்கரை யூஸ் பண்ணி
மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேக்னிஃபையர் வரும். ஸோ ஜஸ்ட் அந்த கலரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கலரையும் நான் இதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். ஸோ இப்போ இது முடிச்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு இது வந்து ஒரு பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டில். ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Shift A ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோ லேஅவுட்டாக மாறிடும். நான் இதில் உள்ள பேடிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங்கை. ஸோ இதை 0 கொடுத்துருவோம். அப்போ தான் இது லெஃப்ட்டில் வந்து ஃபிட் ஆகும். ஸோ இது வந்து இது எனக்கு ஃபுல் வித் எடுக்கணும், இவ்வளோ தூரம் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கு. ஸோ அதோட இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபில் ஆட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் ஒயிட் கலரில் ஃபில் ஆகிருக்கு பேக்ரவுண்டு. இதோட பேக்ரவுண்டு ஃபில்லில் வந்து நான் அவங்களோட கலரை வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதில் எனக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ அதுக்கு நம்ம வெர்டிக்கல் பேடிங் வந்து ஆட் பண்ணணும். 0லேருந்து ஒரு 20 ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு 10, 20, 30 வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ இப்போது லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்து இருக்குது, ஒரு சாலிடான லைன். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஃப்ரேமில், ஆட்டோ லேஅவுட்டில் ஸ்ட்ரோக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, சுற்றிலும் வர மாதிரி. ஸோ இதில் வந்து லெஃப்ட்டு மட்டும் கொடுத்துக்கோங்க. லெஃப்ட்டில் மட்டும் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் மட்டும் உங்களுக்கு லைன் வரும். ஸோ அந்த ஒரு லைனோட கலர் வந்து இந்த கலராக இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பட் இந்த லைன் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இதில் ஸ்ட்ரோக்கோட வித்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரோக் வித்து. ஸோ இதை வந்து ஒரு 2 பிக்சல்ஸ் 4 பிக்சல்ஸ் வேணாம், 3 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரோக்கோட வித்து பாருங்கள், இந்த ஒரு பார்டர் ரேடியஸ் பாருங்கள், எனக்கு லெஃப்ட்டில் கிடையாது, ரைட்டில் மட்டும் இருக்குது. ரைட் டாப் அண்ட் பாட்டமில். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு இந்த ஒரு ஃப்ரேம் செலக்ட் ஆகிருக்கப்போ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் டாப் அண்ட் ரைட் பாட்டம், இதில் ஒரு 20 கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ரைட்டில் மட்டும் அந்த ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் ஆகிருச்சு, லெஃப்ட்டில் வந்து எதுவுமே ஆட் ஆகலை. ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இந்த டிசைன் ஓரளவுக்கு மேட்ச்சில் இருக்கும். ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும் மேபி. இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு 2 ரோ போட்டுக்கலாம். இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன், Ctrl D கொடுங்க, கீழே வந்துடும். ஸோ அகெயின் ஒரு Ctrl D, கீழே வந்துடும். ஸோ எனக்கு இதில் வந்து இந்த லெஃப்ட் பார்டர் வந்து எனக்கு ஒரு கிரே கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரோக்கு தானே இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி அவங்களோட கலரையும் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணி. ஃபைன். அதே மாதிரி நமக்கு இந்த ஒரு ஒயிட், இதுவும் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து ஒயிட்டில் தான் இருக்க போகுது. நான் ஜஸ்ட்டு ஃபில் கலரை ரிமூவ் பண்ணி விட்றேன் இதுலேயும். அதே மாதிரி இதுக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரோக்கோட கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கில் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து பாதி வந்து கட் ஆயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதோட வித்து வந்து ஹைட் வந்து நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இவ்வளோ தூரம் இதோட ஹைட் இருக்குது. பட் இதோட ஹைட் வந்து எனக்கு ஃபுல்லாகவே எடுத்துக்கலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு ஹைட்டில் இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் ஃபில் கண்டெய்னர் கொடுங்க, இதுக்கு ஈக்குவலான ஹைட் எடுத்துக்கிச்சு. ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து ஒரு இமேஜாகவே இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டாக வரும். ஸோ ஜஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதிலலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு வந்து ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சென்டராக இந்த மாதிரி ட்ராக் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு ஸ்மூத்தான பார்டர் ரேடியஸ் வந்து 4 சைடும் வேணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்மூத்தான கர்வ் இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் நான் இந்த ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு சுற்றிலும் வச்சு ஒரு 30 பிக்சல்ஸ் 28 வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ இதில் மேலே கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இது லைட்டாக கீழே அரைக்கிறேன், போதும். ஃபைன். இப்போ பாருங்கள், நமக்கு இதுவும் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த பேஜில் எவ்வளோ தான் இருக்குது. நம்ம டிசைனில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த ஒரு செக்ஷன் இதை நான் ஃபிக்மாவில் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சைடில். ஃபைன். இப்போ இந்த ஒரு செக்ஷன் மாதிரி முடிச்சாச்சு. இதை நான் ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து ஆக்சுவல் சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ டிசைன் பண்ண ஒரு கண்டென்ட்டு. நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டு கண்டென்ட் வந்து டிசைன் பண்ணுறேன். அப்படியே ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி
என்ன தான் நீங்கள் டிசைன் பண்ணாலும் ஒரு ஃப்ரேம் எடுத்து டிசைன் பண்ணுங்கள். ஸோ உள்ள ஒரு ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரேமுக்கும் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 70 பிக்சல்ஸ் கேப் இருக்குது. 0 வச்சுக்கலாம். ஸோ இப்போது இங்கே வந்தோன்னா நமக்கு இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இதுக்கும் ஒரு 40 பிக்சல்ஸ் கேப் விட்டுக்கிறேன். ஜஸ்ட் நான் இதில் ஃபில் கலரில் இவங்களோட அந்த இங்க் ப்ளூ மாதிரி ஒரு கலர் இருக்குது. ஸோ அந்த ஒரு கலரை பிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா எனக்கு கலர் வந்துருச்சு. ஸோ இதை இன்னும் கூட கேப் விட்டுக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு தெரியும். ஒரு 60 பிக்சல்ஸ் கேப் விட்டுக்கிறேன். ஃபைன். ஸோ இதில் பாருங்கள் எனக்கு ஸ்டாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம முன்னாடியே யூஸ் பண்ண மாதிரி ஜஸ்ட் நான் இதே யூஸ் பண்ணுறேன். காப்பி, இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சென்டராக அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுவும் நான் ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் வந்து போட்டுக்கலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, ப்ளூ ஃப்ரேம், ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோ லேஅவுட் ஆயிரும். ஜஸ்ட் நான் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எனக்கு 70 பிக்சல்ஸ் பேடிங் தான் எனக்கு வேணும். அது போதும். இதோட வித்து இருக்குல்ல, இந்த ஒரு இந்த ஒரு பில்லோட வித்து. ஸோ இதில் வந்து வித்தை வந்து ஃபில்லில் இருந்து ஹக்குக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இது இந்த ஓரத்தில் வந்துருச்சு. இது எனக்கு சென்டராக வரணும். ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் கேப் வேணும்னா வெர்டிக்கல் பேடிங்கில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 60 பிக்சல்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இதோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு டிட்டாச் பண்ணிவிட்டு இந்த கலரை செலக்ட் பண்ணி லைட்டாக ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அவங்க இதுலேருந்தே பிக் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செலக்ட். டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட்டு. ஸோ ஒயிட். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் பார்டர் வந்து இவ்வளோ பார்டர் தேவை கிடையாது. ஸ்ட்ரோக்கை லைட்டாக இந்த கலர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காப்பி. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்குக்கும் பேஸ்ட். அவ்வளோதான். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம் லைட்டாக. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நேம் வந்து ஸ்டாட்ஸ்னு வச்சுக்கலாம். முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அன்லீஷ் த ஃபுல் பவர் ஆஃப் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணதே காப்பி பண்ணிக்கிறேன். இதோட கலர் வந்து நமக்கு இந்த கலரில் இருக்கனால தான் தெரியல. ஒயிட் வச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அன்லீஷ் த ஃபுல் பவர் ஆஃப் டேட்டா. ஸோ ஃபஸ்ட் லெட்டரில் எல்லாமே கேபிட்டலில் கொடுக்கலாம். ஸோ இப்போ இது நான் கரெக்டாக இருக்குது. பட் எனக்கு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் உள்ள கேப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 20 பிக்சல்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. எவ்ரிதிங் யூ நீட் டு கன்வெர்ட், என்கேஜ் அண்ட் ரிட்டைன் யுவர் யூசர்ஸ். அதை நம்ம டைப்பே பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் டு கன்வெர்ட், என்கேஜ் அண்ட் ரிட்டைன் யூசர்ஸ். ஃபாண்ட் இதை வந்து ப்ராப்பர்ட்டியை ரெகுலரில் வச்சுட்டு ஜஸ்ட் இதோட ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணிக்கலாம். 16 பிக்சல்ஸில் வச்சுட்டு. ஸோ இதில் ஃபாண்ட்டோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரே கலர் மாதிரி இருக்குது லைட்டாக. நம்ம செலக்ட் பண்ண க்ரே வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அவங்க இது மாதிரி அச்சீவ் பண்ணியாச்சு. பட் ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஜஸ்ட்டு நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேம்குள்ளே ஜஸ்ட் நான் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணோன்னா உள்ளே ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நமக்கு ஈக்குவலான ஸ்பேஸிங் வந்து வந்துருச்சு. இப்போ இது வர முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கண்டென்ட்டு தான். ஸோ இதில் ஒரு இது கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா மித்த எல்லாமே ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 99%. ஃபைன். ஸோ இப்போது இதோட ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டில் வச்சுக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸும் என்ன நமக்கு இன்க்ரீஸாக. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு இது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு ஃபாண்ட்டோட வெயிட் வந்து ரெகுலர். ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேஅவுட் பண்ணிட்டு லெஃப்ட் அலைனில் வச்சுக்கலாம். ஃபைன். பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, லேர்ன் மோர் பட்டன். ஸோ அதை நான் இங்கேருந்து காப்பி பண்ணுறேன். காப்பி. ஸோ இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் பேஸ்ட். இதோட கலர் ஒயிட் கலர். அவ்வளோதான். ஸோ இதுக்கு கொஞ்சம் கேப் மட்டும் வேணும். ஜஸ்ட் நான் இதையும் செலக்ட் பண்ணி ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் போட்டுட்டு இந்த ஒரு இதை செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு இதுவும் ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குது. பட் அப்போனா இது ரெண்டுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஜஸ்ட் நான் அந்த கேப்பை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா எனக்கு இது வந்து இந்த ஒரு ஆர்டரில் வந்து இருக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர்டரில். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே லெஃப்ட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் பார்டர் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணலாம்.
ஜஸ்ட் நான் டாப் அண்ட் பாட்டம் முன்னாடியே சொன்ன மாதிரி பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கில் வந்து எனக்கு ஒயிட் கலர் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு 4 சைடு ஸ்ட்ரோக் வேணாம், லெஃப்ட்டில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணி லெஃப்ட்ன்றதை கொடுங்க. லெஃப்ட்டில் மட்டும் ஆட் ஆகும். ஸோ அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த ஒரு இடத்துல 3 கொடுத்துக்கலாம். ஃபைன். இப்போ பாருங்கள், நமக்கு நம்மளோட இது வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. பட் நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. இதை வந்து டாப்பில் வச்சு இதோட பேடிங்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் பேடிங்கை. ஓகே, கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஃபைன். ஸோ இப்போ இதையும் செலக்ட் பண்ணி ஒரு ஆட்டோ லேஅவுட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட கேப் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. பட் இந்த ஒரு கலர் வேணும்னு நினைக்கிறோன்னா ஜஸ்ட்டு இந்த ஒரு இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கலரில் கலர் பிக்கர் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கலரை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கு முடிச்சிட்டோம். ஜஸ்ட் நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். Ctrl+D. கீழே போகும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஒரு ஆர்டரில் வரணும். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ லேஅவுட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட்டில் கிளிக் பண்ணுங்கள். ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்துடும். இப்போ நமக்கு 4 கண்டென்ட் வேணும். 1, 2, 3 and 4. ஸோ ஜஸ்ட்டு இந்த ஒரு இதில் இன்னொரு டூப்ளிகேட் 3, 4. ஃபைன். இதோட பேடிங் எல்லாத்தையும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பேஸிங் இருக்குல்ல 60 இதை நான் கம்மி பண்ணிக்கிறேன். 20 வச்சுக்கிறேன். ஸோ அதில் சும்மா ஒரு ரேண்டமான பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுவும் முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு அதே மாதிரி வந்துருச்சு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நம்ம இப்போ இந்த ஒரு செக்ஷனை வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே ஏதோ ஒரு செக்ஷன் இருக்குது. திரும்பி நான் அதை போய் காப்பி பண்ணிவிட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், சேம் கண்டென்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பென்டோ கிரிட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக. ஸோ ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். இதோட ஹைட்டை வந்து நான் வந்து ஹக் கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான ஹைட் மட்டும் எடுத்துக்கோம். பாட்டமில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் வந்து எடுத்துக்கணும். ஃப்ரேம் போட்டு இந்த கண்டென்ட்டெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. இது நான் மேலே போட்டிருக்கேனான்னு தெரில. போட்டிருந்தால் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கண்டென்ட் தான். கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து இந்த இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு பில் பார்த்திங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் இதே காப்பி பண்ணிக்கிறேன். டோட்டலாக காப்பி பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் உள்ளதெல்லாம் எனக்கு சென்டர் அலைண்டாக வரணும். ஸோ ஜஸ்ட்டு நான் இதை வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறேன்னா சென்டர் ஆயிரும். இது மட்டும் ஏன் ஆகலைன்னா இது வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டரில் இருக்குது. இதை நான் சென்டர் பண்ணேன்னா இங்கே சென்டர் ஆயிரும். ஸோ இதை நான் இப்போ வந்து இந்த ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன்னா இது இங்கே இந்த ஃப்ரேம்குள்ளே சென்டர் ஆயிரும். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது, ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைட்டிலோட கண்டென்ட் Chatify made for genius. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுவே இருக்கட்டும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பென்டோ கிரிட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி ஒரு ஃபில் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் வேணாம். இதுக்கு பதிலாக நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஒரு கலரை வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஒரு ஒயிட் வந்து தேவை கிடையாது. ஸோ வச்சுக்கலாம் ஒரு கிரே கலரில். மெயின் ஃப்ரேமோட ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி கட்டமாக கொண்டு வர போகிறோம், பாக்ஸாக. ஸோ அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன், உள்ளே ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட ஹைட்டும் ஒரே ஹைட்டில் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஜஸ்ட் நான் இதை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், சின்னது பண்ணிக்கிறேன். இதுக்கு ஈக்குவலாக ஜஸ்ட் நான் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ லேஅவுட் போட்டுறேன். போட்டுட்டு ஹரிசாண்டலாக எனக்கு இவ்வளோ பேடிங் வேணும். இதோட வித்து வந்து கண்டென்ட்ஸாக இருக்கணும். ஸோ கேப் வந்து 25 இருக்குது, 24 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்டர் ரெடியூஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க, நம்மளும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொடுத்துக்கலாம். 20 பிக்சல்ஸ். நீங்கள் ட்ராக் பண்ணுறப்பவே உங்களுக்கு இது ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி வரும்.
அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இந்த ஒரு கலர் எனக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து கண்டென்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். கண்டென்ட்டுக்குமே நான் இவ்வளோலாம் ஆட் பண்ணுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் இதோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கிராஸ் கம்பேட்டபிள். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் அலைன் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம் 24 பிக்சல்ஸ். அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஃபாண்ட் வெயிட் வந்து ரெகுலர். ஃபாண்ட் சைஸ் 14 பிக்சல்ஸ். 14 வேணாம், 16 வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்மளோட இந்த கண்டென்ட் ஆக்சசிபிள் ஆன் வெப், iOS அண்ட் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு. ஸோ இப்போ இதில் உள்ள இமேஜெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ட்ராக் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோடய ஃப்ரேமில் போட்டுறேன். பேஸ்ட். இது எதுக்கு பண்ணுறேன்னா டுட்டோரியலோட டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதனால தான் மெயின். ஸோ நெக்ஸ்ட் இந்த டைட்டில்லாம் நான் வந்து ஒரே டைட்டிலாக வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் மெயினாக பண்ணுறப்போ கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு ஈக்குவலாக வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ ரஃப் டுட்டோரியல்னால நான் அதை அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே வரலாம். ஜஸ்ட் நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இப்போது ஜஸ்ட் இதையும் காப்பி பண்ணி இந்த ஒரு இடத்துல ஆட் பண்ணுறேன். ஃபைன். நெக்ஸ்ட் இந்த ஒரு இமேஜ் ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்ணி, இது எல்லாமே ஒரு இமேஜில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்படி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிருக்கேன். காப்பி, பேஸ்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் அதை எல்லாத்தையுமே அப்படியே திரும்பி ரிவர்ஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இது இந்த இடத்துல வச்சுக்கலாம், இது இந்த இடத்துல வச்சுக்கலாம், இதை கீழே வச்சுக்கலாம் அப்படியே. ஸோ இப்போ ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம் அவன் டிசைன் பண்ணது எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளே. ஸோ இதுதான் நம்ம இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறது. ஒரு க்ளீனான ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சாச்சு. இப்போது இதை க்ளோஸ். ஃபூட்டருக்கான கண்டென்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபூட்டரை டிசைன் பண்ணலாம். அதையும் நான் வந்து ஒரு ஃப்ரேமில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஸோ இதோட கலர் வந்து ஒரு கிரே கலர், நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கலர் தான். ஃபில் கலர் ஆட் பண்ணிவிட்டு கலர் பிக்கரில் ஜஸ்ட் இந்த கலரை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் சாட்டிஃபைன்னு வரப்போகுது. இதுக்கு நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இங்கே உள்ள டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி, nav பாரில் உள்ள டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைனாக இருக்கணும். இதை நான் இப்போ ஆட்டோ லெவலில் போட்டேன்னா எனக்கு ஈஸியாகும் ஒர்க்கு. ஸோ ஜஸ்ட் நான் அதை ட்ராக் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு டாப்பில் தான் ஃபிட் ஆகிருக்க போகுது வித் வெர்டிக்கல் பேடிங். நெக்ஸ்ட் இதோட டெக்ஸ்ட்டோட கலர் வந்து இவங்க கொஞ்சம் ஒரு கிரே ஷேடு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு டைட்டில் அண்ட் சப்டைட்டில் அதை ஆட் பண்ணலாம். அதுக்கும் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த சைடு ஆரோவில் இருக்குது. இதை டாப் டு பாட்டம் கொடுக்குறேன்னா இந்த மாதிரி வந்துடும். இதோட வித்தை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆன் சம்திங் கிரேட். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஸ்பேஸிங் கொடுத்துக்கிறேன். கெட் ஸ்டார்டட் something great. Join over 4,000 startups already growing with untitled. இதெல்லாம் வேணாம். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் வச்சுக்கலாம். இதோட ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல்ஸ். ஸோ இதுக்கும் உள்ள ஸ்பேஸ் எனக்கு இவ்வளோ வேணாம்னு நினச்சிக்கிறோன்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த அளவு வச்சுக்கலாம். 20 பிக்சல்ஸ் கேப்பில். அதே மாதிரி வியூ டெமோ ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் மேலேருந்து காப்பி பண்ணிட்டு வரேன். காப்பி பேஸ்ட். ஸோ இது ஏன் கீழே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து ஃபிக்ஸ்டில் இருக்கும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி ஹக் கண்டென்ட்ஸ் கொடுங்க. அதோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டமில் ஃபூட்டர், அதுக்கும் நம்ம ஆட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு at 2024 Chatify all rights reserved text tool எடுத்துகிட்டு 2024 Chatify all rights reserved
ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸு பாலிசி சர்வீஸ் குக்கீஸ்ன்னு இருக்குது. இதை நான் ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் பாலிசி, ஸோ இதோட வித் ஹைட் வந்து கண்டென்ட்ஸ் குக்கி. ஸோ இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி இதை நான் ஆட்டோலேட்டில் போட்டுறேன். ஏன்னா இது சிங்கிள் லைனில் வரணும். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ஆரோ ப்ரெஸ் பண்ணேன்னா சிங்கிள் லைனில் வந்துடும். நெக்ஸ்ட் இதுவும் சிங்கிள் லைனில் வரணும், பட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அலைன் ஆகிருக்கணும். இது ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேஅவுட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட வித்தை வந்து நம்ம ஃபில் கண்டெய்னராக வச்சுட்டு ஸோ பேடிங் வந்து நம்ம 70 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட வித்து வந்து இப்போ ஃபில் கண்டெய்னரில் இருக்குது. இப்போ வெர்டிக்கல் பேடிங் இருக்குது பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் கேப்பு. ஸோ இதில் வந்து ஆட்டோன்னு கொடுங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போய் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதையும் செலக்ட் பண்ணி ஒரு ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே கேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டிசைன் கம்ப்ளீட்டட். ஒரு என் ப்ரோட்டோடைப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபைனல் ப்ரோட்டோடைப் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து வரப்போகுது. UI UX டிசைன் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், அது வந்து ஒரு பாதியிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். இது ஒரு 1.5 months or 2 months கூட எடுக்கலாம். ரீடிசைன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து டிசைன் பண்ண போகிறோம் நம்மளோட ஓன் ஐடியா வச்சு. ஸோ அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Gunal.